ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் நியூ ஃபிஷ்ஷஸ் வந்து டே 13 நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 13, அதாவது இன்றைக்கி நம்மளோட குட்டிங்க மேல்ஸ் ஃபீமேல்ஸ் எல்லாத்தையும் அதாவது தொட்டியில் ரிலீஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பிளான்ஸை மட்டும் நம்ம இன்னும் ஆட் பண்ணாமல் இருக்கோன்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோலேயே. அதான் இந்த பிளான்ஸை தனியாக வச்சுருக்கோம். அதுக்கு கூட தான் இந்த நியூ ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம். அப்புறமா என்னென்ன ஃபுட்ஸ் வந்து வாங்கியிருக்கோன்னு பார்ப்போம். வாங்க ஒன் பை ஒன்னாக நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 2 ஃபீமேல் 2 மேல். இது வந்து சில்லி ரெட்டு 2 ஃபீமேல் 2 மேல் வாங்கியிருக்கோம். இந்த பேர் வந்து சிங்கிள் பீஸ் வந்து 30 ருபீஸ் வந்துச்சு. இந்த இந்த பேர் 30 ருபீஸா? இந்த பேர் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஆனால் இதில் 2 பேர் வாங்கியிருக்கேன், 2 மேல் 2 ஃபீமேல். ஏன்னா நான் 2 ஃபீமேல் வாங்கியிருக்கேன்னா, நிறைய பேர் போன ஷார்ட்ஸ்லேயே நான் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஏம்பரம் திருப்பி ஒரே கலர் வாங்குறீங்க கேட்டிருந்தீங்க. நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் ஒரு மேலுக்கு வந்து 2 ஃபீமேல் போடணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்மள்ட்ட வந்து மேல்ஸ் வந்து ஃபீமேல்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் ஃபீமேல் டெத் ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நமக்கு தெரிஞ்ச கடையில் போய் டப்புன்னு வாங்கிட்டு வந்துட்டோம். அதான் இதில் நம்மள்ட்ட வந்து இந்த சில்லி ரெட்டுக்கான மேலும் நம்மள்ட்ட இல்லை. அது ஒரு கடையில் பார்த்து வச்சுருக்கோன்னு சொல்லியிருந்தோம். அந்த கடையிலே போய் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு. கொசு வேறு செம்ம கடி கடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாயங்காலம் ஆனதுனால. அதான் நம்ம அப்படியே போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இதில் வந்து ஆல்ரெடி நம்ம 2 சில்லி ரெட்டில் 2 ஃபீமேல் இருக்கனால எக்ஸ்ட்ரா 2 ஃபீமேல் வாங்கி 2 மேல் வாங்கிட்டோம். அதாவது ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல் கணக்குக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இன்னொரு பேர் வாங்கினோம். அது வந்து ஒயிட்டு, பியூர் ஒயிட்டில் 3 ஃபீமேல்ஸ் 1 மேல் வந்து நம்ம வாங்கியிருந்தோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட காஸ்ட் வந்து ஃபீமேல்ஸ் வந்து 1 ஃபீமேல் வந்து 50 ருபீஸ், மேல் வந்து 75 ருபீஸ். ஃபீமேல்ஸ் 3 ஃபீமேல்ஸ் 1 மேல்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இதோட காஸ்ட் டோட்டல் காஸ்ட் வந்து 225 ருபீஸ் இதோட டோட்டல் காஸ்ட்டு. இது எதுக்காக வாங்கியிருக்கோன்னா, நம்மகிட்ட அந்த ஒயிட் ஃபீமேல்னு சேர்த்து போச்சு. அப்புறமா ஒயிட் மேல் வந்து 1 தான் இருக்குது. அதனால தான் நம்ம 3 ஃபீமேல்ஸ் 1 மேல்னு வாங்கிட்டு வந்துட்டோம் கிடச்ச உடனே. ஏன்னா இது மாதிரி கலர்ஸ் வந்து எப்போயா தான் கிடைக்கும். அதுக்கப்புறமா இந்த பேர் வந்து ஒரு ஜோடி வாங்கியிருக்கோம். இது வந்து என்னதுன்னா, நம்மளோட ரெட் கோய். நம்ம ரெட் கோய் மேல் வந்து கொஞ்சம் சரியில்லை, உடம்பு சரியில்லாமல் இருக்கான். அவனை வந்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். அவன் கூட வந்து இந்த அவன் டெத் ஆகிடக்கூடாது. அவன் டெத் ஆகிட்டானா வேறு மேல் இருக்காதுன்னு சொல்லிட்டு கடையில் லாஸ்ட்டாக இருந்த 1 பேர் கோய் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த 3மே இப்போ ரிலீஸ் பண்ணுவோம். மேல் தனியாகவும் ஃபீமேல் தனியாகவும் ரிலீஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக ஒரு 2 செட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த 2 என்னதுன்னா, பிளட் வார்ம்ஸ் க்யூப் தான். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். இது வந்து ஆமை, அப்புறமா சால்ட் வாட்டர் ஃபிஷ்ஷு, அப்புறமா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணுவாங்க. இது நம்மளோட ரெட் பிளட் வார்ம் வந்து ட்ரை பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த 2மே அதுதான். ஒன்று வந்து 10 ரூபா, 2 வாங்கினதில் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரீடிங்க்கு முன்னால் ஃபீமேல்ஸ் தனியாக பிரித்து வச்சுருக்கோம். நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுப்போன்னு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ட்ரை பிளட் வார்ம்ஸையே நமக்கு வந்து அரைச்சி தூளாக்கி குட்டிங்க ஃப்ரைஸு கொடுத்துருந்தாங்க, கப்பி ஃப்ரைஸுக்காக. இது வந்து ஃபைட்ரு ஃப்ரைஸுக்கும் போடலாம், கப்பி ஃப்ரைஸுக்கும் போடலாம். இது வந்து ஃப்ரைஸ் பொறிச்சு ஒரு 4 டேஸ் கழித்து தான் இது வந்து போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்மள்ட்ட ஆல்ரெடி ஃப்ரைஸ் வந்து போட்டு ஒரு 2 டேஸ் தாண்டிட்டு ஒரு செட்டு, இன்னொரு செட்டு வந்து 10 டேஸே தாண்டிட்டு வாங்கிட்டு வந்தேன். 8 டேஸ் தாண்டிட்டு ஒரு செட்டு, ஒரு டேஸ் 2 டேஸ் தாண்டிட்டு அதெல்லாம் நம்ம வந்து போடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 75 ருபீஸ். எனக்கு டோட்டல் காஸ்ட் வந்து எனக்கு டோட்டலாக இன்றைக்கி செலவு மட்டும் எவ்வளோ ஆச்சுன்னா 325 ரூபா வந்து எனக்கு செலவாச்சு. டோட்டல் காஸ்ட் வந்து 325 ரூபா செலவு. எல்லா ஃபுட்டு அப்புறமா ஃபிஷ்ஷஸ் எல்லாம் சேர்த்து 325 ரூபா செலவாச்சு. ஃபிஷ்ஷு மட்டும் நீங்கள் வந்து கணக்கு போட்டிங்கன்னா 230 ரூபா வந்து செலவாச்சு. எல்லாமே கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மேல் தனியாக ஃபீமேல் தனியாக பிரித்து நம்ம டேங்க்கில் விட்டுருவோம். அதுக்கு முன்னால் இந்த 3 ஃபிஷ்ஷஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு டேங்க்கில் வந்து டெம்பரேச்சருக்காக மிதக்க விட்ருவோம். வாங்க ஃபஸ்ட்டு இந்த ஒயிட்டும் இந்த ரெட் சில்லி பேர்ஸையும் எடுத்துக்கிடுவோம். இது வந்து இந்த ரெட் சில்லி பேர் ரொம்ப நாளாக எனக்கு பிடிக்கும். அதை டப்புன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். நம்ம ஃபாக்ஸ்டல் டப்பில் வந்து மேக்க விடுவோம் ஒரு 2 செட்டை. அதுக்கப்புறமா இன்னொரு செட்டை போய் எடுத்துகிட்டு வரேன். ஏன்னா இப்போ வந்து இதை டேரெக்டாக நம்ம ஃபீமேல் டேங்க்கில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் தான். ஆனால் நமக்கு வந்து டிசீஸ் பரவிடக்கூடாதுங்கிறதுனால நம்ம வந்து இப்படி பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3 பேக்கெட் மிதக்க ஆரம்பிச்சுட்டு இப்போதைக்கு நம்ம இந்த ஃபுட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுருவோம். ஏன்னா இன்றைக்கி தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கனால எல்லாம் நல்லா பசியில் தான் இருப்பானுங்க. கொஞ்ச நேரம் கழித்து ஃபீட் பண்ணுவோம் போயிட்டு. நான் எதுக்காக அந்த ரூமில் வந்து போட்டு வச்சுருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கப்பீஸுக்கு வந்து பரவிடக்கூடாது டிசீஸு.
ஏன்னா நம்ம இப்போ தான் ஃபுல் டேங்க்கு 3 டேங்க்கையுமே இப்போ தான் கழுவணும் கஷ்டப்பட்டு. அதான் சரி இதுக்கு மேலே பரவக்கூடாதுங்க, அதனால நம்ம வந்து லாக் பண்ணி வச்சிட்டோம் எல்லாத்தையும். அதான் எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணி வச்சிட்டோம். இதுங்க டேரெக்டாக இதில் கொண்டு வந்து விட்டோன்னா பரவிடக்கூடாது, டிசீஸ் அதில் தான் டிசீஸ் இருந்தால் பரவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணிட்டோம். நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக தண்ணியிலே கிடந்ததுனால இன்றைக்கி ஃபுல்லாக சளி பிடிச்சிக்கிச்சு. சளி இருந்துச்சு, கூட கொஞ்சம் வீரியமாயிட்டு சளி. இப்போ இதில் ஃபீமேல்ஸ் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இதில் ஃபீமேல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் 4 மேல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். இதில் வந்து ஃப்ரைஸ் விட்ருக்கோம். இதில் ஒரு மேல், அப்புறமா இதில் ஒரு ஃபீமேல் வந்து நம்ம இதில் 2 ஃபீமேல், இதில் ஒரு மேல் வந்து நம்ம தனியாக குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, அது தனியாக இருக்கட்டும் குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம வந்து பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம ரெட் கோய் மேலு, அப்புறமா ரெட் கோய் ஃபீமேலு, ஒயிட்டு ஃபீமேலு 3யுமே செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஏன்னா உடம்பு முடியல 3த்துக்குமே, அதனால் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 டேஸ் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு இதே மருந்து தண்ணில் 2 டேஸ் செப்பரேட் பண்ணிட்டு டெய்லி 50% வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணி திரும்பி மெடிசன் ஊற்றி பார்த்துக்கணும். சரியாகுதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.